ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படியா, நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, பழைய நியூஸ் பேப்பர், அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் நியூஸ் பேப்பரை 2-4 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நான் கையாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோல் பண்ணுறேன். சப்போஸ் உங்களால் கையால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது வந்து பைப் சின்ன டியூப் மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம இதை ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நான் ரெண்டாக நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக் அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் 4 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கலையே 4 பீஸும் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? அது ஒட்டுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசு சின்னதாக இருக்கும். அதனால் நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சின்ன பேப்பர் துண்டாக வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி 4 கார்னர் ப்ளஸ் இந்த ஒரு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி சைடில் நம்ம ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஸ்டிக் ஒரு 4 எடுத்துக்கலாம். அந்த 4-5 எடுத்துகிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறோம். டார்க் க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதனால் நான் டார்க் க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து 4-5 ஸ்டிக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஸ்டிக்குக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேப்பருக்கு பெயிண்ட் பண்ணி நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோல் பண்ணி அதை விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குட்டியை கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ் மாதிரி மடக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்டு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரேமு அதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பூஜாடி மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட நடுவில் வைக்கிற பூ வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை இன்னொரு டைம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு டைம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் இன்னொரு டைம் மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பகுதி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இந்த சைட் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பெட்டல் மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் கிடைக்கும். இதேமாதிரி 2 செஞ்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பெட்டல் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சோன்னு கேப் விட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இதேமாரி 2 பூவையும் நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பூவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே பூவை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பூவோட சென்டரில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு பூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பெட்டல் கார்னரில் வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். அதாவது பூவோட நடுவில் மகரந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம் அதோட சென்டரில். இப்போ பாருங்கள், வச்சதுக்கப்புறம் இன்னும் அழகாகவும் ரியல் பூ இருக்கிற மாதிரியும் இருக்குது. இதே மாதிரி நான் மல்டி கலரில் செஞ்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து அந்த ஃப்ரேமில் நம்ம வந்து பூ மாதிரி செட் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அதை வந்து பெஃபிக்கல் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு அழகான கிராஃப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வால் ஆங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் வேறு ஒரு வேஸ்ட் திங்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்களும் நிறைய வீடியோ செஞ்சுட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பி சேஃப்.